Hello civil aspirants, welcome to Sparks Academy and welcome to yet another conceptual video. Before that, we all know we are in September month and we can expect AE notification anytime soon. So, உங்களோட preparation full-fledged start பண்ணிடுங்க. And to help you out that process, we have launched a specially designed crash course and the duration of this crash course is for 100 days. So, இந்த particular crash course வந்து both offline as well as online students வந்து helpful-ஆ இருக்கும். And if you're opt for ஆன்லைன் செஷன்ஸ் ஸோ உங்களுக்கு டெய்லியுமே லைவ் செஷன் இருக்கும் அலாங் வித் தட் ரெக்கார்டட் வீடியோஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அண்ட் யூ கேன் கெட் 3 வால்யூம் ஆஃப் சிவில் புக்ஸ் ஓகே டெக்னிக்கல் புக்ஸ் வந்து உங்களுக்கு 3 வால்யூம் கொடுத்துருவோம் அண்ட் டெஸ்ட் சீரீஸுமே இந்த பேக்கேஜில் உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிரும் ஓகே ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் தி என்ரோல்மெண்ட் டீடைல்ஸ் கைண்ட்லி கால் திஸ் நம்பர் 8190879379 ஓகே ஸோ இந்த செஷனில் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்ல இருந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக்கான மேட்ரிக்ஸ் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். So what is structural analysis? Why should we study structural analysis? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். மேபி ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறேன். வாட் எவர் த மெம்பர் மேபி ஒரு பீமாக இருக்கட்டும், ஒரு காலமாக இருக்கட்டும், ஒரு ஸ்லாபாக இருக்கட்டும், அந்த பர்டிகுலர் மெம்பரில் ஒரு லோட் ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்புட் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த லோட். ஓகே ஸோ இந்த இன்புட்னால அந்த பர்டிகுலர் மெம்பரில் ஒரு ரெஸ்பான்ஸ் கிரியேட் ஆகும் சரிங்களா. ஸோ அதை வந்து நான் அவுட்புட்னு சொல்லலாம். இந்த ரெஸ்பான்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் மேபி ஒரு கேன்டிலிவர் பீமியை நான் எடுத்துக்கிறேன். அந்த லோடு இன்புட்னால இதில் ஒரு டிஃப்ளெக்ஷன் ஏற்படுது ஓகே ஆஸ் வெல் அஸ் ஒரு ரொட்டேஷன் இதில் ஏற்படுது. அதாவது ஸ்லோப் அப்படிங்கிற டேர்மில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் ஒவ்வொரு கிராஸ் செக்ஷனை அனலைஸ் பண்ணும்போது இதில் டிஃப்ரெண்ட் பெண்டிங் மொமெண்ட் அஸ் வெல் ஷியர் ஃபோர்ஸ் ஒரு ஆக்சியல் த்ரிஸ்ட் இந்த மாதிரி இன்டர்னல் ஃபோர்ஸஸும் கிரியேட் ஆகும். ஸோ இன்புட்டாக ஒரு லோட் கொடுக்கும்போது அவுட்புட்டாக எனக்கு வந்து இன்டர்னல் ஃபோர்ஸஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கிரியேட் ஆகுது. இந்த இன்டர்னல் ஃபோர்ஸஸையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் அப்படின்ட்டு ஒரு ஹோல் சப்ஜெக்டில் சிவில் இன்ஜினியரிங் சிலபஸில் வந்து நமக்கு வச்சுருக்காங்க ஓகேவா. ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்னால் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுதான். இப்போது இந்த மேட்ரிக்ஸ் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரில் என்ன ஃபோர்ஸ் இன்பில்டாக இருக்குது, என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் தி மெத்தட் தான். இன்னும் மல்டிபிள் நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. யூஸ்வலாக வந்து இந்த மெத்தட்ஸை 2 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரைஸ் பண்ணிடுவாங்க மேஜரா, ஃபோர்ஸ் மெத்தட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் அப்படின்ட்டு. இந்த ஃபோர்ஸ் மெத்தட்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இதில் என்னென்ன மெத்தட் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கிற இன்பில்ட்டான அந்த ஃபோர்ஸை வந்து நீங்கள் அன்னோனாக வச்சுட்டு இந்த ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஃபோர்ஸ் மெத்தட் ஓகே. இஃப் தி அன்னோன் இஸ் டேக்கன் as a forces it is known as a force method. When unknown is taken as a displacement it is nothing but the displacement method ஓகே. ஸோ இப்போ ஃபோர்ஸ் மெத்தட் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும் போது மெத்தட் ஆஃப் கன்சிஸ்டன்ட் டிஃபார்மேஷன், விர்ச்சுவல் ஒர்க், தென் காலம் அனாலஜி மெத்தட், ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் மெத்தட், 3 மூமெண்ட் தியரம், ஸ்ட்ரெயின் எனர்ஜி மெத்தட், இது மாதிரி மல்டிபிள் நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. இதுவே டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும் போது மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன், கேனிஸ் மெத்தட், ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் மெத்தட் இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் இருக்கு. ஸோ யூஸ்வலாக இந்த மேட்ரிக்ஸ் மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணுறங்கிறது புரிஞ்சுதான். ஒரு ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணுறதுனா என்ன, இன்டர்னல் ஃபோர்ஸஸையும் அதில் ஏற்படுற டிஃபார்மேஷன்ஸையும் அனலைஸ் பண்ணுறது தான். மெயினாக இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸில் ஏற்படுற அந்த அன்னோன் ஃபோர்ஸஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு மேட்ரிக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அது என்ன இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சருக்கும் இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சருக்கும் என்ன வித்தியாசம் கொஞ்சம் ப்ரீஃபாக நான் சொல்லிடுறேன். ஸோ ஒரு ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு ஃபிக்ஸ்டு பீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகே. இதில் சர்டன் நம்பர் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு 6 அன்னோன் ஃபோர்ஸஸ் வந்து எனக்கு டெவலப் ஆகும்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கும், ஹரிசாண்டல் ரியாக்ஷன்ஸ் இருக்கும், ஒரு மொமெண்ட் இருக்கும். as well as here also same vertical reaction, horizontal reaction and moment will be developing when I'm applying some loads on it okay. So 6 reactions, unknown reactions வந்து இதில் டெவலப் ஆகுது. பட் ஐ எம் ஒன்லி ஹேவிங் 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் ஓகே. சமேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ரியாக்ஷன், சமேஷன் ஆஃப் வெர்டிக்கல் ரியாக்ஷன் அண்ட் சமேஷன் ஆஃப் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 3 ஈக்குவேஷன்ஸ் தான் என்கிட்ட இருக்கு. அப்போது 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸை வச்சுக்கிட்டு என்னால் 6 அன்னோனை சால்வ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ பேலன்ஸ் இருக்கிற 3 என்னது எனக்கு அன்னோனாக தான் இருக்கு. ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ரா அன்னோன்ஸ் இருக்கிறது தான் நம்ம வந்து சால்வ் அவுட் பண்ண முடியாத ஒரு ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் நிறைய மெத்தட்ஸ் கொண்டு வந்தாங்க. அதில் ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து மேட்ரிக்ஸ் மெத்தட் ஓகே. ஸோ இந்த ஃபோர்ஸ் மெத்தட், டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் அப்படின்ட்டு 2 டைப் பார்த்தோம் இல்லையா. அதில் மேட்ரிக்ஸில் ஃபாலோ ஆகிற என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்னா ஃபோர்ஸ் மெத்தடில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தடும், டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடில் வந்து ஸ்டிஃப்னஸ் மெத்தடும் நமக்கு ஃபாலோ ஆகும். ஸோ நீங்கள் சிம்பிளாக எஃப்எஃப் அப்படின்னு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 1 மார்க்கில் கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்கு ஏஇ, எஸ்எஸ்சி, ஜேஇ அந்த மாதிரி எக்ஸாம்ஸில் ஓகே. ஸோ லெட்ஸ்
talk about what is flexibility, what is stiffness. இது ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். So yeah, here it is. A displacement caused by the unit force is known as flexibility அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The force required to produce a unit displacement is known as stiffness அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So what is flexibility? ஒரு cantilever beam. Again I'm taking a cantilever beam. Okay. So இதில் ஒரு யூனிட் ஃபோர்ஸ் நான் கொடுக்கும்போது, ஓகே, ஒரு யூனிட் ஃபோர்ஸ் நான் கொடுக்கும்போது இதில் ஏற்படுற டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகே, ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் நத்திங் பட் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் தாமா. ஓகே, நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் நத்திங் பட் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் வென் இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை அ யூனிட் ஃபோர்ஸ். ஒரு யூனிட் ஃபோர்ஸ்னால் எனக்கு கிரியேட் ஆகிற டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நான் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிற டேர்மில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவேன். அதே தான் ஸ்டிஃப்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஃபோர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. அகெயின் ஐம் டேக்கிங் அ கேண்டிலிவர். ஓகே, ஸோ இங்கே ஒரு யூனிட் டிஃபார்மேஷன் கிரியேட் ஆகிறதுக்கு நான் எவ்வளோ லோட் அப்ளை பண்ணும். ஓகே, ஒரு யூனிட் டிஃபார்மேஷன் கிரியேட் ஆகிறதுக்கு எவ்வளோ லோட் அப்ளை பண்ணுறனோ அந்த லோட் ஆர் அந்த ஃபோர்ஸ் தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ ஸ்டிஃப்னஸ் இஸ் ரெப்ரசன்டட் பை K and flexibility is represented by F. Okay, so stiffness, flexibility. I can simply say F is equal to a displacement that is produced by unit force அப்படின்னு சொல்லலாம். Del அப்படிங்கிறத வந்து displacement அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். P அப்படிங்கிறத வந்து லோட்னு ரெப்ரஸ் பண்ணுறேன். ஸோ F is equal to del by Pன்னு எழுதலாமா? I can say F is equal to del when P is equal to 1. அவ்வளோதான். del by 1 எனக்கு ஆப்வியஸ்லி என்னவா இருக்க போகுது, டெல்லாக தான் இருக்க போகுது. ஸோ F is equal to del when P is equal to 1. அதே மாதிரி தான் இங்கே Kவோட வேல்யூ நான் என்ன எழுதலாம், அதோ ஸ்டிஃப்னஸ் a force which is developed by the unit displacement or unit deformation. கரெக்டா? ஸோ can I write K is equal to P when del is equal to 1? இந்த ஃபார்மேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ எனக்கு எஃப் வந்து டெல்க்கு ஈக்குவலாக இருக்கும், எப்போ கே வந்து பிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஃபோர்ஸ் வந்து இங்கே யூனிட்டாக இருக்கும் போதும் டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே யூனிட்டாக இருக்கும் போதும் நமக்கு இந்த டேர்ம் வந்து ஃபாலோ, இந்த கண்டிஷன் ஃபாலோ. ஸோ ஹோப் யூ கெட் த clarity about what is flexibility, what is stiffness, and by which term I can represent flexibility and by which term I can represent the stiffness and the relationship between them. Okay, so relationship between them வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து let's move on to the properties. Very much important, super important because இதில் வந்து நிறைய questions வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் the flexibility matrix is always be a square matrix. மேம் இப்போ தான் நம்ம flexibility பற்றியே பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ள என்ன flexibility matrix அப்படின்னா, ஸோ இப்போது டிஃப்ரெண்ட் யூனிட் எனக்கு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு மேட்ரிசஸாக நான் ஃபார்ம் பண்ணுறேன். அது எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத லேட்டராக நான் உங்களுக்கு சொல்கிறேன். குவாண்டிட்ஸ் பேஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அதுவுமே நான் வந்து இந்த செஷன்லேயே உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்லிடுறேன். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிசஸ். ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிசஸ் வில் ஆல்வேஸ் பி அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இன் விச் அ diagonal element will be non-zero, non-negative and symmetric. ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸாக இருக்கட்டும், ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸாக இருக்கட்டும், எப்போவுமே அது வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸில் கேட்கலாமா? 2x2, 3x3, 5x5. ஸோ whatever the order may be, ஆர்டர் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகலாம். அது வந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை பொறுத்து ஆர்டர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ whatever the order may be, but it always a square matrix. அண்ட் இதோட அந்த மெயின் diagonal elements இருக்குது பார்த்தீங்களா, அது நான்-ஜீரோவாக தான் இருக்கும் எப்போவுமே. அண்ட் ஐ மீன் நான் நெகட்டிவாக இருக்கும், நான்-ஜீரோவாக இருக்கும் அண்ட் சிமெட்ரிக்காக இருக்கும். சிமெட்ரிக்னா என்னது, இப்போ ஒரு மேட்ரிக்ஸஸ் எடுத்து அதுக்கு நான் டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒரிஜினல் மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குன்னா அதுதான் வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்ல முடியும். A transpose is equal to A. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆர்டர் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் will be equal to a degree of static indeterminacy. So this is also very important one mark. அதாவது அந்த ஸ்டாட்டிக் இன்டிபெண்டன்சி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் ரிடண்டன்ஸ். எக்ஸ்ட்ராவாக எனக்கு எத்தனை அன்னோன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நம்பர் ஆஃப் ரிடண்டன்ட் அப்படிங்கிற டேர்மில் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ஹியர் த ஆர்டர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிபெண்டன்சி, டிஎஸ். ஓகே, டி சஃபிக்ஸ் எக்ஸ் அப்படிங்கிற டேர்மில் ரெப்ரசென்ட் பண்ணோம் இல்லையா, அதுதான். அடுத்து போத் ஆர் மியூச்சுவலி இன்வெர்டிபிள். இந்த போத் அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிசஸ் அண்ட் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ். ஓகே,
flexibility and stiffness matrix இந்த ரெண்டு டேர்மையும் represent பண்றது தான் both. So F is inverse to K. Okay, so F is inverse to K. So can I write this? The product of flexibility matrix and stiffness matrix is equal to what? என்னவா இருக்கும்? Comment section mention பண்ணுங்க பார்க்கலாம். It's nothing but the identity matrix or unit matrix. Okay, இதுவும் question கேக்குறாங்க. ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு invertible அப்படிங்கிறதுனால, so the product of a flexibility and stiffness matrix is gonna be identity matrix or unit matrix. Okay, so this is all about the properties of a flexibility matrix. அது square matrix ஆயிருக்கும் எப்பவுமே, whatever the condition may be, and diagonal கண்டிப்பா நான் நெகட்டிவா இருக்கும், நான் ஜீரோவா இருக்கும், சிமெட்ரிக்கா இருக்கும். அண்ட் அதோட ஆர்டர் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இண்டிபெண்டன்சி. எனக்கு வேல்யூ வந்து மேபி அன்னோன் வேல்யூ எக்ஸ்ட்ராவா ஒரு 2% ஆயிருக்கு அப்படிங்கும் போது 2x2 மேட்ரிக்ஸ் கிரியேட் ஆகும். அன்னோன் வேல்யூ எக்ஸ்ட்ராவா 5% ஆயிருக்கு அப்படிங்கும் போது 5x5 மேட்ரிக்ஸ் கிரியேட் ஆகும். அடுத்து both matrices are mutually invertible, so F is the inverse of K, so F cross K gives us identity matrices. அவ்வளவுதான். அடுத்து when you talk about the properties of stiffness matrix, same அதே pattern தான் இதுவும் ஃபாலோ பண்ணும். The stiffness matrix is always a square matrix and having a non-zero non-negative diagonal elements, and they are symmetric as well. Here the point to be remember, the order of the stiffness matrix is equal to degree of freedom. அது என்ன degree of freedom? ஒன்றும் இல்லைம்மா, degree of kinematic indeterminacy இருக்கு இல்லையா, degree of kinematic indeterminacy, இதுதான் வந்து நம்ம degree of freedom அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து degree of static indeterminacy and degree of kinematic indeterminacy இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா மென்ஷன் that and comment section, I will do that as well. Okay, fine. ஸோ டிகிரி எதை பேஸ் பண்ணி இருக்கும், அங்கே ஸ்டாட்டிக் இங்கே கைனமெட்டிக், அந்த வேரியேஷன் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் ஹவு வி கேன் கன்ஸ்ட்ரக்ட் மேட்ரிசஸ். இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் மெத்தட் அனாலிசிஸ்லாம் வந்துட்டோம். இந்த மேட்ரிக்ஸ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியணும் இல்லையா. இது முழுக்க வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் குவாடினேட்ஸ் பொறுத்து இருக்கு. ஓகே, ஸோ மேபி அவங்க 1 குவாடினேட் கொடுத்துருக்கலாம், 2 குவாடினேட் கொடுத்துருக்கலாம், எவ்வளோ நம்பர் ஆஃப் குவாடினேட்ஸ் கொடுத்துருக்காங்கிறத டோட்டலாக பொறுத்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேன்டிலிவர் பீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். along the horizontal direction ஒரு coordinateம், along the vertical direction ஒரு coordinateம். ஓகே, இப்போ அது கிரியேட் பண்ணுற ஒரு ஸ்லோப் ரொட்டேஷன் ஒரு கோஆர்டினேட்டும் எடுத்திருக்காங்க அப்படிங்கும் போது நமக்கு டோட்டலாக 3x3 மேட்ரிக்ஸ் வந்து டெவலப் ஆகும். மேபி இது கொஞ்சம் லிட்டில் பிட் கன்ஃபியூசிங்காக இருக்கும், உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இன்னுமே ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ 3 கோஆர்டினேட் வந்து டெவலப் ஆகும். அப்போ அந்த 3 கோஆர்டினேட்டை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, மேட்ரிசஸில் F11 ஸ்டார்ட் பண்ணி F33 வரைக்கும் நான் கொண்டு வந்து முடிக்கலாம். I totally have a 9 elements in that matrices. Okay, F12, F13, then F21, F22, F23. So finally, I will be having totally 9 elements in that matrices. Okay, so ஒவ்வொரு எலமெண்ட்டும் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, குவாடினேட் பேஸ் பண்ணி ஒவ்வொரு எலமெண்ட்டும் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, அந்த கிளாரிட்டி நமக்கு முக்கியம். So there are 2 coordinates, therefore the flexibility matrix will be having a square size of 2x2. ஸோ இந்த பிக்சர் பார்க்குறீங்க. ஓகே, இந்த கேன்டிலிவர் பிக்சர் பார்க்குறீங்க அப்படிங்கும் போது along the horizontal direction ஒரு குவாடினேட்டும் along the vertical direction இன்னொரு குவாடினேட்டும் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அப்போ ஃபைனலாக எனக்கு என்னவா ஃபார்ம் ஆகும், ஒரு 2x2 மேட்ரிசஸ் ஃபார்ம் ஆகும். அதில் F11ங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, இப்போதான் நம்ம வந்து கான்செப்ட்கே வரும். சரியா? F11ங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, ஒரு யூனிட் ஃபோர்ஸ். ஓகே, ஒரு யூனிட் ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் போது அதே டைரக்ஷன்ல என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏற்படும். ஓகே, ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணி நான் சொல்றேன். ஒரு யூனிட் ஃபோர்ஸ் ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல, அதாவது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் போது அந்த டைரக்ஷன்லயே என்ன டிஃபார்மேஷன் ஏற்படும். இப்போ இந்த கேன்டிலிவர் பீமை பிடிச்சி நான் இப்போ அந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், டிஃபார்மேஷன் நடக்குமா? PL divided by A. நம்ம strength of materialsல படிப்போம் இல்லையா, அந்த horizontal direction இந்த deformation நடக்குது அப்படின்ட்டு. ஸோ PL divided by A, அதை தான் அந்த வேல்யூவை தான் நான் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா F11க்கு சப்ஸ்டியூட் பண்ணும். புரியுதா? ஸோ F12ங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, அந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எப்போவுமே டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும். ஓகே, 1 2 2 1 5 6 7 8 என்ன நம்பர்ஸ் கொடுத்துருந்தாலும் சரிம்மா, F78ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 7 வந்து எப்போவுமே டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும், 8 வந்து எப்போவுமே ஃபோர்ஸையும் ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ அலாங் தி 8th கோஆர்டினேட் டைரக்ஷன் நீங்கள் ஒரு யூனிட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அலாங் தி 7th கோஆர்டினேட் டைரக்ஷன் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏற்படுது, இதுதான் கான்செப்ட்.
இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். இதுல இருந்துமே கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, டேரக்டா எனக்கு F11 வேல்யூ என்ன அப்படிங்கிறத விட்டுட்டு F11 எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னுமே நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ F21 அப்படிங்கிறது என்னது? அலாங் தி one coordinate, along the first coordinate நான் வந்து ஒரு யூனிட் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது along the second coordinate என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏற்படும். இது 2ங்கிறது along the second coordinate ஒரு யூனிட் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது along the second coordinate என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏற்படும். ஸோ இது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ லெட்ஸ் டூ தட். ஓகே, அதே சேம் கேன்டிலிவர் இதுக்கே நான் வந்து சால்வ் பண்ணுறேன். ஸோ F11 நான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறேன். இங்கே பாருங்க. ஸோ இந்த லோட்னால ஆப்வியஸ்லி ஐ எம் கோயிங் டு கெட் அ டிஃபார்மேஷன். ஸோ அது என்னவா இருக்கும்? PL டிவைடட் பை ஏஇயாக இருக்கும். பட் ஒவ்வொரு டேர்ம்லையும் நமக்கு தெளிவாக ரெப்ரசென்ட் பண்ணிட்டாங்க யூனிட் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு. அப்போ இந்த பியோட வேல்யூ எனக்கு என்னவா மாறும்? 1 மாறுமா? அப்போ எல் டிவைடட் பை ஏஇயாக இருக்குமா? ஓகே, அலாங் தி ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டை எனக்கு என்ன டிஃபார்மேஷன் நான் எழுதிட்டேன். இப்போ அலாங் தி 1 2 F21 அண்ட் F12 எந்த வேல்யூ வேணாலும் நீங்கள் செகண்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். நான் 1 2 கேல்குலேட் பண்ணுறேன் இல்லையா? ஸோ 1ங்கிறது இங்கே என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும். 2ங்கிறது இதை ரெப்ரசென்ட் பண்ணது ஃபோர்ஸையும் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அலாங் தி செகண்ட் கோஆர்டினேட், ஓகே, அலாங் தி செகண்ட் கோஆர்டினேட் நான் ஒரு லோடை கொடுக்கும் போது ஒரு யூனிட் ஃபோர்ஸை கொடுக்கும் போது அலாங் தி ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் என்ன டிஃபார்மேஷன் ஏற்படும்? நீங்களே சொல்லுங்க. ஒரு கேன்டிலிவரில் நான் இப்படி லோடு கொடுத்துட்ருக்கேன், அப்போ ஹரிசாண்டல் டைரக்ஷனில் எனக்கு ஏதோ டிஃபார்மேஷன் ஏற்படுமா? there won't be any deformation in the horizontal direction. அப்போ 0. It's going to be a big 0. அப்போ 2 1 என்ன மேம் வரும்? திரும்பவும் 2ங்கிறது என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் செகண்ட் டியூ டு தி யூனிட் ஃபோர்ஸ் இன் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட். ஸோ இங்கே ஒரு யூனிட் ஃபோர்ஸ் நான் கொடுக்குறேன். இதனால வெர்டிக்கல் டைரக்ஷனில் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏற்படும்? இதை பிடிச்சி இந்த கேன்டிலிவர் பிடிச்சி நான் இழுக்கிறேன், ஹரிசாண்டல் டைரக்ஷனில் இழுக்கிறேன். அப்போ வெர்டிக்கல் டைரக்ஷனில் ஏதோ டிஃபார்மேஷன் ஏற்படுமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ இட்ஸ் ஆல்சோ கோயிங் டு பி 0. F12 எனக்கு 0 தான், F21 0 தான். இங்கே நான் ப்ரூவ் பண்ண எப்படி வந்துச்சுன்ட்டு. ஆனால் ஒவ்வொரு டைமும் நீங்கள் எக்ஸாமில் போயிட்டு ப்ரூவ் பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆஸ் பர் மேக்ஸ்வெல்ஸ் ரெசிப்ரோக்கல் தியரம். யார்? ஆஸ் பர் மேக்ஸ்வெல்ஸ் ரெசிப்ரோக்கல் தியரம் we have the symmetric value. matrices வந்து என்னவா சொன்னோம்? சிமெட்ரிக்கா இருக்கும்னு சொன்னோம். அப்போ F12 எனக்கு F21 ஈக்குவலாக இருந்தால் தான் மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக்கா இருக்கும். இதுவே ஒரு 3x3னா F32 F23 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் எனக்கு மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்கா இருக்கும். ஸோ எங்கே இது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ், ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் தனித்தனியாலாம் கேல்குலேட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. 3 2 ஈக்குவலாக தான் 2 3 இருக்கும், 1 2 ஈக்குவலாக தான் 2 1 இருக்கும். ஸோ டேரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி உங்களோட மேட்ரிக்ஸஸ் ஃபினிஷ் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஏன்னா நிறைய எக்ஸாம்ல வந்து மேட்ரிக்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்றது தான் உங்களுக்கு கொஸ்டினே கேட்குறாங்களே. சரியா? அடுத்து 2 2 சால்வ் பண்ணுவோமா? F22 என்னமா வரும்? அலாங் தி செகண்ட் டைரக்ஷன். ஓகே, அலாங் தி செகண்ட் கோஆர்டினேட் நான் ஒரு யூனிட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அகெயின் அலாங் தி செகண்ட் கோஆர்டினேட் என்ன டிஃபார்மேஷன் நடக்கும்? இந்த இடத்துல இப்போ ஒரு கேன்டிலிவர் மேலே இப்படி ஒரு லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்கும்போது நமக்கு டிஃப்ளெக்ஷன் நடக்கும். கரெக்டா? ஸோ வாட் இஸ் த டிஃப்ளெக்ஷன்? இட் இஸ் நத்திங் பட் WL cube divided by 3A. ஆனால் நம்ம யூனிட் ஃபோர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ W or else Pங்கிறது எனக்கு என்னவா இருக்கும்? 1 இருக்கும். ஸோ L cube divided by 3A. அவ்வளோதான். சிம்பிள். ஓகே, ஸோ எல்லா வேல்யூஸுமே எனக்கு தெரிஞ்சிச்சு. F11லேருந்து F22 வரைக்கும் எல்லா வேல்யூஸும் தெரிஞ்சிச்சு. ஃபைனலாக நான் இப்போ ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் அப்படின்னா L divided by AE, இங்கே 0, இங்கே 0, இங்கே L cube divided by 3A வரும். அவ்வளோதான். I have constructed a flexibility matrices. Okay, so let us check. Diagonal elements 0வா இருக்கா? இல்லை. Diagonal elements நெகட்டிவா இருக்கா? இல்லை. அந்த ஹோல் இது வந்து நமக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கு. ஆமாம். அண்ட் as well as இது சிமெட்ரிக்கா இருக்கா? ஆமாம். ஓகே, எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அகைன் இன்னொரு கோஆர்டினேட் நம்ம வந்து பில்ட் பண்ணி பார்க்கலாம். So yes, we have a 3 coordinate here. Okay, 3 coordinate இருக்கு. ஸோ 3 coordinateனா நமக்கு மேட்ரிக்ஸ் எப்படிமா ஃபார்ம் ஆகும்? ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தெரிஞ்சுன்னா இன்னொரு மேட்ரிக்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஜஸ்ட் டேக்கிங் தி இன்வர்ஸ், அவ்வளோதான். ஓகே, so I have
constructed a flexibility matrix. இப்போ ஒவ்வொரு டேர்மும் எனக்கு தெரியணும். யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி 3x3 4x4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் காலம் வைஸ் அப்ரோச் பண்ணுறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ஃபிகர் அவுட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் காலமில் F11 F11 என்ன? along the horizontal direction. ஓகே, along the horizontal direction ஒரு யூனிட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது along the horizontal direction என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்? அகைன் PL divided by AE வரும். அண்ட் Pயோட வேல்யூ யூனிட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால 1. ஸோ L divided by AE, அவ்வளோதான். ஓகே, இப்போ 1 2 என்ன வரும்? ஃபர்ஸ்ட் காலம் இல்லையா? ஸோ F21 என்ன வரும்? லெட்ஸ் செக் இட் அவுட். ஸோ 2ங்கிறது எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் கண்டுபிடிக்க வேண்டிய டைரக்ஷன். 1ங்கிறது கொடுத்துருக்க யூனிட் ஃபோர்ஸ் இருக்க டைரக்ஷன். ஸோ இங்கே ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்னால, ஓகே, ஏற்படுற ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்னால செகண்ட் குவார்டினேட் டைரக்ஷனில் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்? நமக்கு எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனும் ஏற்பட போகிறதில்ல, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஏற்பட போகிறதில்ல. ஸோ 0. அப்போது F31 என்ன வரும்னு கண்டுபிடிக்கலாம் இப்போ. ஓகே, ஃபர்ஸ்ட் காலம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். F31 என்ன வரும்? சேம் ஹரிசாண்டல் டைரக்ஷனில் ஒரு யூனிட் லோட் கொடுக்கறதுனால இங்கே ஏதோ ரொட்டேஷன் ஏற்படுமா? இந்த பீமில் ஏதோ ரொட்டேஷன் ஏற்படுமா? ஒரு கேன்டிலிவர் பிடிச்சி நான் இழுக்கிறேன், ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறேன். இஸ் தேர் எனி ரொட்டேஷன் தட் வில் பி கிரியேட்டட்? நோ, ஒன்லி டென்ஷன் வில் பி ஆக்டிங். ஸோ ஹியர் F31 இஸ் ஆல்சோ 0. அவ்வளோதான். ஸோ ஆஸ் பர் மேக்ஸ்வெல்ஸ் ரெசிப்ரோக்கல் F21 எனக்கு 210னா 120ன்னு தெரியும். அண்ட் F310னா 130ன்னு தெரிஞ்சிச்சு. இப்போவே தெரிஞ்சிருச்சு, கரெக்டா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து டைம் சேவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் காலம் பார்த்தாச்சு. லெட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் அ செகண்ட் காலம். அதே ப்ராப்ளம் தான், செகண்ட் காலம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஓகே, செகண்ட் காலம் என்ன வரும்? F12 F22 F32. So F12, do I have a value of that? Yes, as per Maxwell's theorem I have value of that is equal to 0. F22 க்கு எனக்கு வேல்யூ தெரியுமா? இனிமே தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். F22 எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? along the second coordinate. நான் யூனிட் ஃபோர்ஸ் அப்ளை பண்றதுனால along the second coordinate என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்? ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து டிஃப்ளெக்ஷன் ஏற்பட்டிருக்கும். அண்ட் வி ஆல் நோ PL cube divided by 3EI. இங்கே யூனிட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால Pயோட வேல்யூ 1. ஸோ கேன் ஐ ரைட் L cube divided by 3EI? அவ்வளோதான். செகண்ட் குவார்டினேட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ F32 கேல்குலேட் பண்ணும். F32 கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்ன? along the direction. ஓகே, 32 நான் எதை ஃபர்ஸ்ட் ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? தேர்ட் டைரக்ஷனில், தேர்ட் குவார்டினேட் டைரக்ஷனில் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏற்படும் when I applied unit force along the second coordinate. ஸோ ஒரு வெர்டிக்கல் லோடு நான் கொடுக்கறதுனால is there any rotation that is happening? நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். ஒரு வெர்டிக்கல் லோடு நீங்களே பாருங்க, ஒரு கேன்டிலிவரில் ஒரு வெர்டிக்கல் லோடு கொடுக்கும்போது என்னமா நடக்குது? இந்த இடத்துல ரொட்டேஷன் நடக்குதா? ஓகே, ஸோ தேர்ட் குவார்டினேட் இஸ் நத்திங் பட் வாட்? ரொட்டேஷன். மொமெண்ட் எனக்கு என்ன இம்பாக்ட் கொடுக்குது? ரொட்டேஷன். ஸோ ஐ ஹாவ் டு ரைட் அ ரொட்டேஷன் ஹியர். பட் இங்கே அகெயின் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரொட்டேஷன் எனக்கு கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருக்கு. கரெக்டா? திஸ் ரொட்டேஷன் இஸ் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஆனால் இங்கே இந்த லோட்னால எனக்கு ஏற்படுற இந்த ரொட்டேஷனும் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருக்கு. Okay, it is happening in an anti-clockwise direction. So I have to mention a negative here. இதை மட்டும் மறந்துடாதீங்க. எப்பயாவது நீங்க ஒரு coordinate direction கன்சிடர் பண்ணிருக்கீங்க, அப்போடோ டவுன்வோர்டோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல உனக்கு டிஃபார்மேஷன் நடக்குது அப்படிங்கும் போது you have to mention a negative symbol before that. Keep in your mind. So இங்க I have to mention a minus of. Okay ma'am, minus mention பண்ணியாச்சு. இப்போ ரொட்டேஷன் என்ன நடக்கும்? எல்லாருக்குமே தெரியும், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் படிச்ச எல்லாருக்குமே தெரியும், ஒரு கேன்டிலிவர் பீம்ல ஒரு வெர்டிக்கல் நோட்னால என்ன ரொட்டேஷன் நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ WL² டிவைடட் பை 2EI. அப்போ இங்க யூனிட் ஃபோர்ஸ் தான் நான் கன்சிடர் பண்ணிருக்க போறேன் அப்படிங்கும் போது ஜஸ்ட் கேன் ஐ ரைட் L² டிவைடட் பை 2EI, அவ்வளோதான். அண்ட் F32 நான் ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன். As per Maxwell's reciprocal theorem, F23 என்னவா இருக்கும்? Again minus L² divided by 2EI இருக்கும். So while I'm figuring the third column, அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேர்ட் காலம் நான் கொண்டு வந்துட்டேன். F13 ஆல்ரெடி நான் பார்த்த மாதிரி 0ன்னு எனக்கு தெரியும். எங்கே மேம் பார்த்தோம் அப்படின்னா here we solved. ஓகே, ஃபர்ஸ்ட் காலம் சால்வ் பண்ணும்போதே சால்வ் பண்ணி வச்சு F13 வந்து 0 அப்படின்ட்டு. F23 ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குமா? எஸ்.
F23 is also already we dealt, minus of L square divided by 2EA. இப்போ F33 figure out பண்ணும். F33 எப்படி figure out பண்ணலாம்? Along the third coordinate ஒரு unit force வந்து apply பண்ணும்போது, ஒரு unit moment apply பண்ணும்போதோ, along the third coordinate என்ன displacement நடக்கும்? மேம் எப்பவுமே unit force தான் அப்படின்னா இல்லமா, இங்க அவங்க தெளிவா கொடுத்துருக்காங்க, இது வந்து moment. சரியா? So the 3 represents a displacement that is caused when unit moment is acting in a third direction. ஓகேவா? எப்பவுமே unit force தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க கொடுத்துருக்க குவாண்டினேட்டை பொறுத்து நமக்கு வேல்யூஸ் மாறும். Here I need to consider the unit moment. ஓகே, ஸோ நீங்க சொல்லுங்க, ஒரு cantileverல ஒரு moment ஆக்ட் ஆகிட்டு இருக்கும்போது what will be the rotation? It is nothing but ml divided by EA. Theta is equal to ml divided by EA ன்னு பார்த்துருப்போம். Okay, and again it's gonna be what? 1. So L divided by EA. அவ்வளோதான். So F33 is equal to L divided by EA. அவ்வளோதான். So we have solved all the contents. So flexibility matrix வந்து அழகா நம்ம build up பண்ண போறோம். இப்போ first element வந்து L divided by AE ன்னு பார்த்தோம். அடுத்து 0. Again we have 0. L cube divided by, let me erase this. Okay. L cube divided by 3EA. Then minus of L square divided by 2EA. Okay. Then 0. Minus of L square divided by 2EA. And again it is going to be L divided by 3 EA. So this is what we sought to construct. Okay. Let's check. Diagonal elements la 0 irukka? Illa. Prachana illa. Symmetric ah irukka? Yes, it is symmetric. And diagonal elements la negative values edho irukka? Illa. Then all the criteria are followed. It is a square matrix of 3 cross 3. So this is how you need to construct a matrices. Now, if you stiffness matrix, nothing but you have to take a inverse. Inverse na enna 1 divided by determinant of A into J. Okay. So A inverse value வந்து இப்படிதான் நம்ம வந்து figure out பண்ண போறோம். Fine. So this is all about constructing a matrices. So இப்படிதான் வந்து நம்ம resolve பண்ணுவோம். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேம் இதுலேருந்து எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க அப்படிங்கிறது கேட்குது எனக்கு. ஸோ ஐ ஹேவ் பிக் த கொஷின்ஸ் ஃபார் யூ. ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா, பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. சிமெட்ரிக்கா, நான் சிமெட்ரிக்கா, ஆன்டி சிமெட்ரிக்கா, டிபெண்ட்ஸ் அப்பான் தி லோட் அப்ளைடா. ஓகே, ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்வேஸ். அடுத்து order of a flexibility matrix for a structure is equal to a number of redundant forces equal to a number of redundant force plus 3 less than a number of redundant force more than the number of a redundant force. So in the order of flexibility matrix வந்து எந்த வேல்யூ பேஸ் பண்ணியிருக்கும்? டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் ரிடண்டன்சி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த செஷன் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து இதை பற்றின ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் மென்ஷன் பண்ணுங்க. இதை தவிர்த்து வேற எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் 2 மார்க் கொஸ்டின் வைஸ் பார்க்கும்போது இது மாதிரி 2x2 மேட்ரிக்ஸ். ஓகே, இதுவே ஆல்ரெடி ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின் தான். இது இல்லை, இது திஸ் ஒன். ஓகே, இந்த 2x2 மேட்ரிக்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் இல்லையா, இந்த மாதிரி 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் சிம்பிளா த்ரீ குவான்டிட்டி கொடுத்தும் சிம்பிளா கேட்கறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் படிச்சோம் அப்படின்னாவே நம்மளால ஈஸியா இந்த மாதிரி டைப்ஸ்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மேட்ரிக்ஸ் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ். ஸோ வேற ஏதோ கண்டென்ட் வேணும் அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்க. வி ஆர் ரெடி டு டூ தட் ஆஸ் வெல். ஸோ ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட், நம்மளோட ஸ்பாக்ஸ் அகாடமியில the batches are going on. இப்போ TRB பாலிடெக்னிக் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னாலுமே you have a foundation courses are going on. and இல்ல நான் ஏக்கு எய்ம் பண்றேன், ஏன்னா அப்கமிங் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஏக்கு எய்ம் பண்றேன் அப்படிங்கும் போது கிராஷ் கோர்ஸ் we are launching. that will be definitely helpful for you both offline as well as online மோட்ல இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்குமா. ஆஃப்லைன் அப்படிங்கும் போது மார்னிங் உங்களுக்கு ஃப்ரம் 10:30 இருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். 10:30 to 1:30 will be your technical classes and from 2:30 to 5:30 will be your GS classes and weekly test வந்து will be there. உங்களோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பக்கவா இந்த இயர்க்குள்ள உங்களுக்கு வந்து ஏஇ எக்ஸாமில், அதாவது டிசம்பரில் வந்து எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ யூ வில் ராக் த எக்ஸாம் ஃபார் ஷியோர் இஃப் யூ ஃபாலோ தி schedule that we are going to give. Okay, so admission details வேணும் அப்படின்னா you can call this number. So thank you so much. இந்த மாதிரி நிறைய contents videos வேணும் அப்படின்னா just let us know in the comment section as well as share with your friends if they are also preparing for exams.
if they are also preparing for technical exams. Okay, so yeah, thank you so much, and subscribe to the channel for more contents. So hope you like this session. If you like, just give me a thumbs up. That will motivate us to do lot more videos. Yeah, thank you. Let's meet in another conceptual video.